ஹலோ மக்களே, நான் உங்கள் ஆமி. இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இது. அதாவது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நான் நிறைய யூடியூப் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அண்ட் இன்ஸ்டாகிராம் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எனக்கு காட்டுது. அதாவது பிகினர் ஃப்ரெண்ட்லியாக வந்துட்டு 5 டேஸில் ஹேர் கட் கிளாஸஸ் அண்ட் 2 டேஸில் வந்து ஸ்மூத்னிங், கெரட்டின், போட்டாக்ஸ் எல்லாமே லேர்ன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நிறைய ஷார்ட் டேர்ம்க்கு பிகினர் ஃப்ரெண்ட்லியாக நிறைய கோர்சஸ் வந்து நிறைய மென்டர்ஸ் வந்து போடுறீங்க. ஸோ இது மென்டர்ஸ்க்கான வீடியோ தான் ஆக்சுவலாக. ஸோ இதில் சில விஷயங்கள் பழகணும் அப்படின்னு சொன்னால் சில நேரம் ஆகும். அதாவது ஒரு பிகினர் வந்துட்டு ஒரு சிசரை ஹோல்ட் பண்ணி அந்த ஹேர் கட் பண்ணணும், ஒரு ப்ளோ ட்ரை பண்ணணும்னாவே குறைஞ்சபட்சம் 1 to 2 வீக்ஸ் ஆகும். இந்த சிசர் ப்ராப்பர் ஹோல்டிங் நடக்கணும்னாவே. நான் இது நிறைய இதுலேயே நான் பேசியிருக்கேன் அண்ட் நிறைய என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே நிறைய பேருக்கு தெரியும் சிசர் எப்படி ஹோல்ட் பண்ணுறது, அதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்றது கூட. ஸோ நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் ஹோஸ்ட் பண்ணுறீங்கன்னா அந்த டைம்குள்ளே அந்த பிகினர்ஸ் வந்து கற்றுக்க முடியுமா அப்படின்றத பார்த்து பண்ணுங்க. பிகாஸ் மேக்கப் மாதிரி இதை நீங்கள் ஃபேஸில் போட்டதோடனே அழிச்சிட முடியாது. பிகாஸ் ஒன்ஸ் ஹேர் கட் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஷார்ட் ஆச்சுனாவோ இல்லை ஸ்மூத்னிங் ஓவர் ப்ராசஸ் ஆயிடுச்சுனாவோ அந்த குழந்தைங்க தான் போய் அதை போய் ஃபேஸ் பண்ணணும் அந்த கம்ப்ளைண்ட்ஸை. ஸோ ஹேர் டீச் பண்ணக்கூடிய எல்லா மென்டர்ஸ்க்கும் என்னோட ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, பிகினர் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் ஒரு கிளாஸ் ஹோஸ்ட் பண்ணுறீங்கன்னா தயவு செய்து அந்த டைமுக்குள்ளே அவங்களால கற்றுக்க முடியுமான்னு பார்த்துட்டு ஹோஸ்ட் பண்ணுங்க. பிகாஸ் 2 டேஸில் வந்துட்டு ஒரு பிகினரால் கண்டிப்பாக ஹேர் கட்ஸ் கற்றுக்கவே முடியாது. நான் ஹோஸ்ட் பண்ணுற கோர்சஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மேக்ஸிமைஸ்டாக ஒரு பிகினர் என்ன கற்றுக்க முடியும், ஒரு பிகினர்ஸ்குள்ளே என்ன பண்ண முடியும், என்ன டெமோ காட்ட முடியும், என்ன ப்ளோ ட்ரை பண்ண முடியும், என்ன டெக்னிக்ஸ் பண்ண முடியுன்றது எல்லாமே ரிசர்ச் பண்ணி நான் ஒரு சில டைமிங்ஸ்லாம் வச்சுருக்கேன். ஸோ சில அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இந்த மாதிரி காட்டும் போது ரொம்ப மனசு வந்து புண்படுத்துது. ஏன்னா ஹேர் இண்டஸ்ட்ரியும் இப்படி வந்து தப்பாக போகிறது வந்து எனக்கு இது சரியாக படலை. ஸோ அதனால் ஆஸ் அ ஃபெலோ மென்டராக நான் இங்கே பிகினர்ஸாக இருக்கக்கூடிய மென்டர்ஸ்க்கு எல்லாம் சொல்கிறது என்ன அப்படின்னா, தயவுசெய்து நீங்கள் கிளாஸ் ஹோஸ்ட் பண்ணுறீங்கன்னா டீட்டெயில்டாக பிகினர் கற்றுக்க முடியுமான்னு பார்த்துட்டு ஹோஸ்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது எங்ககிட்ட படிச்சுட்டு நெக்ஸ்ட் டேவே போயிட்டு நீங்கள் உங்கள் அகாடமியில் கிளாஸ் எடுக்கிறீங்கன்னா நான் அதையுமே வந்து நான் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேன். பிகாஸ் உங்களுக்கு கிளைண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக தேவை. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும் தான் உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் சொல்லித்தர முடியும். ஸோ அதனால் நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் போய் கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் கிளாஸ் எடுக்கிறது தான் ஒரு மென்டருக்கு அழகுன்றதையும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன்.